நகர பகுதிகளில் இல்லத்தரசிகளை குறிவைத்து பண மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் நகரத்துக்கு உட்பட்ட கம்பர் தெரு பகுதியில் ஸ்ரீ அம்பாள் ட்ரேடர்ஸ் என்கிற பெயரில் அலுவலகம் வைத்து நடத்தி வருந்தவர் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ். இவர் சமூக வலைதளங்களிலும் துண்டறிக்கைகள் மூலமும் இல்லத்தரசிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு சேர்ந்த பெண்களை குறிவைத்து குறைந்த முதலீட்டில் மாதம் 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே கப் சாம்பிராணி செய்து கொடுக்க வேண்டும், அதனை உங்கள் இடத்திற்கே வந்து எடுத்துக்கொள்வோம், 3 வருட ஒப்பந்தம் போடப்படும், நீங்கள் கட்டிய டெபாசிட் தொகை 5,000 ரூபாய் திருப்பி தரப்படும் என்பது போன்ற கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிட்டு திருவாரூர் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு செல்லும்படி கொண்டு சேர்த்துள்ளார். இதனை நம்பி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம், தேங்கனூர், பழையனூர், கிளாவடி, நாச்சியார் கோவில், வலங்கைமான், கரியாப்பட்டினம், பூங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இல்லத்தரசிகள் 5,000 ரூபாய் டெபாசிட் தொகை செலுத்தி இதில் இணைந்துள்ளதுடன் பிற பெண்களை சேர்த்துவிட்டால் 1 கிலோ கப்பு சாம்பிராணி மூலம் மூலப்பொருட்கள் 10 ரூபாய் கமிஷன் தருகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் பலரையும் தங்களது சிபாரிசின் பெயரில் இல்லத்தில் இதில் இணைந்துள்ளனர். மேலும் இந்த விளம்பரத்தில் மூலப்பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும், கப் சாம்பிராணி செய்வதற்கான அச்சு வழங்கப்படும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் அச்சு கொடுக்கப்பட்டு சிலருக்கு மூலப்பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 கிலோ மூலப்பொருட்களுக்கு கப் சாம்பிராணி செய்து கொடுத்தால் 30 ரூபாய் கிடைக்கும் என்ற நாள் ஒன்றுக்கு 20 முதல் 20 கிலோ வரை உங்களுக்கு மூலப்பொருட்கள் வழங்கப்படும் என்று அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து ரமேஷ் அந்த கிராமங்களுக்கும் சென்ற இல்லத்தரசிகளை மூல செலவு செய்துள்ளார். இதனை அடுத்து சில நாட்கள் மட்டுமே மூலப்பொருட்கள் கொடுத்த நிலையில் பெண்கள் ரமேஷை தொடர்பு கொண்ட போது அவரது மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உங்களுக்கு 6,000 ரூபாய் அட்வான்ஸ் தொகை தருகிறேன் என்றும் அதனை தங்கள் சம்பளத்தில் வாரம் 500 ரூபாய் என்று பிடித்தம் செய்து கொள்வதும் கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.